பாட்டன் வீட்டிலிருந்து புறப்பட்டு கேகை நாட்டை கடந்து அயோத்தியின் எல்லைக்குள் நுழைந்து விட்டோம். ஆனால் எந்தவித செழிப்பும் இல்லாமல் தென்படுகிறது. விவரமாக சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு மாற்றம் தெரிகிறது அண்ணா. ஒருவேளை நீங்கள் கண்ட கனவுப்படி ஏதாவது அசம்பாவிதமான சம்பவம் நடந்து விட்டதா? அதோ பாருங்க, நிமிர்ந்து பறக்கும் சூரிய கொடி தலை குனிந்து இருக்கிறது. பரதா, பரதா, சுமந்தரதி, இதென்ன நமது அயோத்தி மாநகரம் தானா அல்லது நான் வழி தவறி வந்து விட்டேனா? பாரதா, என்ன சொல்வதென்று தெரியவில்லை. எதையும் என்னால் சொல்லவும் முடியவில்லை. உடனடியாக நீங்கள் உங்கள் தாயை தனிப்பட்ட முறையில் சந்தித்தால் சகல விஷயமும் விளங்கும். ஓ சத்ருக்கனா, நீ அன்னை சுமித்ரா தேவியை பார்த்து விட்டு வா. தாய், பரதா, என் செல்வமே, கேகே நாட்டிலிருந்து இப்பொழுதுதான் வருகிறாயா? ஆம் தாய். உன் பாட்டன் முதல் யாவரும் நலந்தானே? நலந்தா. அம்மா, இதென்ன அலங்கோலம்? அரசியர் மூவரிலும் ஆபரணங்களை அழகுடன் அணிந்து கொள்ளும் தங்கள் அலங்காரம் எங்கே? மஞ்சள் பூசிய முகம் எங்கே? நெற்றியிலே திலகம் எங்கே? கூந்தலிலே மலர்கள் எங்கே? சொல்லுங்கள் அம்மா. ஊரில் இருந்து புறப்பட்டு உங்களை வந்து சந்திக்கும் வரை நாங்கள் கண்டு திடுக்கிட்ட காட்சிகளை காட்டின உங்கள் உருவத்தின் தோற்றம் மேலும் என் உள்ளத்தை கலக்குகிறது. ஒன்றுமே புரியாமல் ஒரே குழப்பத்தில் தான் உங்களை காண ஓடோடி வந்தேன். விபரம் என்ன தாயே? பரதா, வருத்தப்படாதே. சொன்னா நம்ப முடியாத அளவுக்கு சில சம்பவங்கள் நடந்து விட்டன. என்னம்மா நடந்தது சொல்லுங்கள். உன் தந்தையார் தான் அப்பா என்னை இந்த நிலையை காடாக்கி விட்டார். புரியும்படி சொல்லுங்கள் அம்மா. நம் எல்லோரையும் சங்கடத்தில் ஆழ்த்திவிட்டு உன் பிதா சாந்தியை தேடிக்கொண்டாரப்பா. என்னம்மா சொல்லுகிறீர்கள்? சக்கரவர்த்தியா சாவை நாடிவிட்டார். அப்பா, அப்பா, உண்மைக்கு உயிர் கொடுத்து நன்மையை கடைபிடித்து உத்தமரிலும் உத்தமர் என்று பெயர் படைத்த தந்தையே, மக்களிலே எங்கள் மூவரையும் மறந்து மனைவிமாரை துறந்து அயோத்தி மக்கள் அனைவரையுமே பிரிந்து போனாலும் அருமை புதல்வர் ராமண்ணாவை விட்டு பிரிந்து போகவும் உங்கள் ஆவிக்கு துணிவு வந்து விட்டதா? அப்பா, இறந்து கிடக்கும் உங்கள் சடலத்திற்கு கூட எவரேனும் உயிர் கொடுத்தால் எழுந்து உட்காரும் போது ராமா என்ற இனிய சொல்லோடுதானே மீண்டும் உங்களுக்கு உயிர் வரும். அத்தனை அன்பு வைத்திருந்த அண்ணனை பிரிந்து மண்ணிலே புதைந்து போக உங்களுக்கு எப்படி அப்பா மனம் வந்தது? எந்தையே, 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கலைகள், மறுவியாக்கியானம் அனைத்தையுமே கற்றுணர்ந்த தாங்கள் இறந்து போகாமல் இருப்பதற்கு எதையுமே கற்றுக்கொள்ளவில்லை அப்பா, எதையுமே கற்றுக்கொள்ளவில்லையா? பரதா, பிறப்பவர்கள் எல்லாம் முடிவில் இறப்பவர்கள். இதற்கு உன் தந்தை மட்டும் விதிவிலக்கு. மகனே, நடந்ததை மரம் வருந்தாதே. தாயே, தந்தையார் இறந்த செய்தி கேட்டு மனம் புண்பட்டதை விட மகனே நடந்ததை மனம் வருந்தாதே என்று தாங்கள் சொல்வதுதான். வணங்கிய ஆசையை பெறவிருக்கும் புதுமண தம்பதிகளை பார்த்து பெரியவர்கள் வாழாதீர்கள், செத்துவிடுங்கள் என்று ஆசை கூறுவது போல் இருக்கிறது. தாயே, தயரத சக்கரவர்த்தி இறந்து விட்டார் என்றதும் தரையிலே முளைத்த புல் பூண்டு கூட வாயிட்டு அழ முடியவில்லையே என்று வாடி கிடக்கிறது. அம்மா, சொல்லாதீர்கள், இனியொரு முறை அப்படி சொல்லாதீர்கள்.
தந்தையாரை பிரிந்து தவிக்கும் என் இதயத்திற்கு தமையனை பார்த்தால் தான் சாந்தி ஏற்படும். ராமன் அதை பார்த்து விட்டு வருகிறேன். பரதா, ராமன் இங்கில்லை. கோசலை என்னையார் அந்த புறத்தில் இருக்கலாம், பார்த்து விட்டு வருகிறேன். அங்கும் இல்லை. ஒருவேளை சீதா பிராட்டியார் அந்த புறத்தில் இருக்கலாம், பார்த்து விட்டு வருகிறேன். அந்த இடத்திலும் இல்லை. அங்குமில்லை, இங்குமில்லை, வேறு எங்கே அம்மா? ராமன் தம்பியோடும் தாரத்தோடும் ஆரண்யத்திற்கு சென்று விட்டான். அண்ணன் காட்டுக்கு சென்று விட்டாரா? தந்தையார் இருந்தது நினைத்து உலகை துறந்து அண்ணன் காட்டுக்கே சென்று விட்டாரா? என்னமா சொல்லுகிறீர்கள்? பரதா, ராமன் உலகை வெறுத்து செல்லவில்லை. உன் தந்தையார் இருப்பதற்கு முன்பே உன் தமையன் காடேகி விட்டான். என்னம்மா இது? இடிமேல் இடி விழுந்தார் போல் என்னென்னவோ சொல்லுகிறீர்கள். தமையன் ஏன் காடு சென்றார்? அதுவும் தந்தை இறப்பதற்கு முன்பாக எதற்காக சென்றார்? சொல்லுங்கள் அம்மா, என் இருதயமே வெடித்து விடும் போல் இருக்கிறது. பரதா, பதட்டப்படாதே. அனைத்தையும் விவரமாக சொல்கிறேன், கவனமாக கேள். கண்ணி, உன் தந்தையார் சூழ்ச்சியை கவனி. நீ இங்கில்லாது உன் பாட்டன் வீட்டில் இருக்கும் நேரம் பார்த்து என்னிடம் கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் ராமனுக்கு மகுடம் சூட்ட நிச்சயித்து விட்டான். இந்த சரிச்செயலை புரிந்து கொண்ட நான் சக்கரவர்த்தியாரிடம் சம்பிராசூர யுத்த காலத்தில் எனக்கு கொடுத்த 2 வரங்களையும் கேட்டேன். எப்படி என்றால், ஒரு வரத்தால் நீ அரசாளவும், மற்றொரு வரத்தால் ராமன் 14 வருடம் ஆரண்யம் போகவும் கேட்டேன். வரத்தை கொடுத்துவிட்டு ராமன் வனம் செல்வதை நினைத்து அவன் பிரிவை செய்யாது மாண்டு விட்டார் மன்னவர். இதுதான் நடந்த விவரம். கண்ணே, போனது போகட்டும். பூமி பாரத்தை நீ ஏற்று மன்னனாக மணிமுடி தரிப்பதை காண என் கண்கள் துடிக்கிறது. புறப்படு, குருசுவாமியிடம் சென்று. கொத்தவன் உயிருக்கு உணவைத்த குடும்பாவி நீதானா? மன்னனின் ஆவிக்கு மறதியாக வந்த மாபாதகி நீதானா? அன்பு தாய் கைகேயி என்று உன்னை வாயாரா வாரணாவ புகழ்ந்த அண்ணன் ராமனை ஆரண்யத்திற்கு அனுப்பிய அக்கிரமக்காரி நீதானா? அடி பாதகி, கணவரை கொன்ற காதகி, முதல்வரை காட்டுக்கு அனுப்பிய மோசக்காரி, பாவமறியாத பரவரை பழிக்காடாக்கிய பழிகாரி, சூரிய வம்சத்தையே சூன்யமாக்கிவிட்ட சூழ்ச்சிக்காரி. அரசரின் ஆவியை பறிப்பதற்கென்றே அவரில் அழகான பெண்ணுரு கொண்டு வந்தாயா? மனைவியர் மூவரிலும் மனது நிறைய பாசத்தை உண்டால் வைத்திருந்த மன்னரை மரணத்தில் ஆற்றுவதற்கு உனக்கு எப்படி அணி மனம் துடிந்தது? அது இறக்கமற்றவளே. என்ன பேசுகிறாய்? பேசாதே. உன்னை அங்கங்கமாக வெட்டி அழுவிடுவாக சிதைத்து அணையின் மிருகங்களுக்கு இரையாக போட்டால் இவன் ஆத்திரம் தீராது. ஆனால் அன்னையை கொன்ற அக்கிரமக்காரா, என் முகத்தில் விழிக்காதே. நீ எனக்கு தம்பி அல்ல என்று என் அண்ணன் ராமன் கோபப்படுவாரே என்பதற்காக உன்னை உயிரோடு விடுகிறேன். அவர் முகத்துக்காக உன் முகத்தை பாழ்படுத்தாமல் விடுகிறேன். சொல், யார் செய்த சதி இது? யார் சொன்ன யோசனை இது? சொல்லடி, சொல். ஏன் மௌனம் சாதிக்கிறார்? எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் செய்தேன். நன்மை செய்தேன் என்று நஞ்சு கலந்து விட்டாயே நாசக்காரி. உன் பாழும் சதி திட்டத்திலே பரதனும் பங்கு கொண்டு விட்டான் என்று பார்ப்போர்கள் என்னை பழித்து கூறும் நிலைக்கு ஆளாக்கி விட்டாய். தன்மை கெட்ட தம்பி தகாத காரியங்களை தன் தாயிடம் செய்ய தூண்டிவிட்டு தன் பாட்டன் வீட்டிலே போய் பதுங்கி விட்டானோ என்று என்னை தப்பாக நினைத்து தமையன் வனம் சென்றாரோ? இனி பரதன் முகத்திலே விழிக்கவே கூடாது என்று முதல்வன் முடிவு கட்டி விட்டாரோ? ஐயோ, இனி அவர் முகத்திலே நான் எப்படி விழிப்பேன்? அண்ணன் இருக்க தம்பி அரசாழ்வதா? அவளோடு உன் சதி திட்டத்திற்கு பரதனும் உடன்படுவான் என்று நினைத்துக் கொண்டிருந்த குற்றவாளியே, இனி 1000 ஜென்மங்கள் எடுத்தாலும் பரதன் பகுத்தறிவுக்கு புறம்பாக நடக்கவே மாட்டான். அடி பாவி, அயோத்தியின் சரித்திரத்தையே மாசுபடுத்தி விட்டாயே. அப்பப்பா, ஓவியனின் எழுத்திற்கும் கவிஞரின் கற்பனைக்கு எட்டாத பயங்கர உருவம் நீ. இனி உன் முகத்திலே விழித்தாலும், உன்னை பார்த்தாலும், உன் முன்னே நின்றாலும் பரதனின் பண்புக்கே மாசு ஏற்பட்டுவிடும். அன்னை கோசலாதேவியை பார்த்துவிட்டு ராமன் நாவையும் இங்கு அழைத்து வந்த பிறகு உனக்கு ஒரு முடிவு கட்டுகிறேன். என் செல்வமே, கூப்பிடாதே என்னை. உன்னுடைய பாவகாரியத்தை நினைத்து அழுது அழுது சிறிது சிறிதாக விழிவிட்டுக் கொண்டு. மகனே. இல்லை இல்லை, நான் உனக்கு மகனும் இல்லை, நீ எனக்கு தாயும் இல்லை. சூரிய தேவா, உலக ஜோதியே, எம் குல விளக்கே, ரகுவம்சத்தின் மூதாதையர்களே, இரவா புகழ் பெற்றவர்களே, என்னை ஈன்றவள் செய்த தவறுக்கு நான் என்ன செய்வேன்? ஒரு குற்றமும் செய்யாத நான் உலக நிந்தனைக்கு ஆளாகத்தான் வேண்டுமா? சொல்லுங்கள், சொல்லுங்கள். வரம்பு மீறாமல் சூரிய வம்சத்தார் மணிநீதிகளை கடைபிடிக்கும் வழிகளை கற்றுக் கொடுத்த வைச்சுட மனுவே, நீங்க சொல்லுங்கள், நான் செய்த தவறு என்ன? பூஜைக்காக கொண்டு வந்த உணவுப் பொருளை தெரியாத்தனமாய் தன் மகன் தின்று விட்டான் என்று தெரிந்ததும் உடனே அவனை கொன்றுவிட்ட இச்சமாகவே உங்கள் வாய் திறந்து சொல்லுங்கள், பரதன் பாவியா? சிறு பறவையை காக்க தன் உடலின் சதையை அறுத்துக் கொடுத்த சிபி சக்கரவர்த்தியே, நீங்க சொல்லுங்கள், இத்திரியன் செய்த குற்றம் என்ன? உயிரோடு சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற வைராக்கியத்தால் தனக்கென்றே தனியொரு சொர்க்கத்தை சிருஷ்டித்துக் கொண்ட திரிசங்குவே, நீங்க சொல்லுங்கள், என் தாய் செய்த தவறில் எனக்கு பங்கு உண்டா?
சொன்ன சொல்லை கடைபிடிக்க சுடலை காத்தவரே, மனைவி மக்களை விட்டவரே, அழியாப்பகள் கொண்ட ஹரிச்சந்திரனே, நீங்க சொல்லுங்கள், உமது வழிவந்த எனக்கு ஏன் இந்த இழிநிலை? சொல்லுங்கள். பாட்டன் முதல் யாவர்க்கும் ஈவச் சடங்குகளை முடிக்க கங்கையே நேரில் வர வேண்டும் என்று பலகாலம் தவம் இருந்து பலகடைந்த பகிரதனே, நீங்க சொல்லுங்கள், இந்த பரதனின் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நான் பாவியா, துரோகியா, குற்றம் புரிந்தவனா, என் தமையருக்கு தவறு இழைத்தவனா? சொல்லுங்கள், சொல்லுங்கள். இல்லை, இல்லை பரதா, இல்லை, 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 இல்லை பரதா, நீ பாவி இல்லை, துரோகி இல்லை, குற்றம் செய்யவில்லை, உன் தமையருக்கு நீ தவறு இழைக்கவில்லை. பரதா, நீ உத்தமன், உத்தமன் பரதா, நீ உத்தமன், உத்தமன். அண்ணா, அண்ணா, அம்மா, என் தாயே, அண்ணலை பெற்ற அன்னையே, உத்தமனை 10 மாதம் சுமந்து உலகிற்கு அளித்த உங்களை இத்தகைய கோலத்தில் காணவா எத்தனையோ சந்தோஷத்தோடு கேகே நாட்டிலிருந்து இங்கு ஓடி வந்தேன். அம்மா, துக்கமே இன்னதென்றறியாத நமது அயோத்தி மக்களை துயரக்கடலில் ஆழ்த்திவிட்டாலே எனக்கு அன்னை என்று பிறந்த ஒரு அக்கிரமக்காரி. தந்தையாரை இழந்து தமையனையும் பிரிவதற்கு காரணமாயிருந்த இந்த தன்மை கெட்ட பரதனை மன்னித்தேன் என்று உங்கள் வாயால் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அம்மா, ஒரு வார்த்தை சொல்லுங்கள். பரதா, என் மகனே, மன்னிக்கும்படியான தவறு நீ வந்து செய்யவில்லை அப்பா. குரு சுவாமி முதல் உன் தந்தையார் வரை நாளை மகுடாபிஷேகம் என்று நிர்ணயம் செய்தும் அத்திட்டத்தை தகர்த்து விட்டோம் என்ற ஆணவத்திலே விதி முன்னே போக, ராமனே போகும்போது நமக்கென்ன வேலை என்று அறக்கடவுள் அவன் பின்னே செல்ல, உன் அண்ணன் அயோத்தியை விட்டு ஆரண்யத்திற்கு சென்று விட்டான். பேச்சிலும் மூச்சிலும் ராமனையே சிந்தித்துக் கொண்டிருந்த உன் தந்தையாரும் அவன் பிரிவே சகியாது எல்லோரையும் ஏமாற்றிவிட்டு எங்களையும் மஞ்சள் குங்குமத்தை மறக்கும்படி செய்து, அம்மா, அனுபவமும் கவலை தெரியாத அயோத்தி மக்களை வாழ வைத்து சொன்ன சொல் தவறாத ஆட்சி செலுத்தி எவரேனும் இன்னல் படுகிறார்கள் என்று கேட்டதும் தன்னலும் கருதாத அவர்களுக்கு குற்ற உதவி செய்து பல்லாண்டு வாழ்வா என்ற வாக்குதலை பெற்ற சக்கரவர்த்தியாரை கூட சாவு விட்டவாடில்லையே அம்மா. பரதா, நடப்பது நடந்தே விட்டது. இனி எதை பற்றி பேசி என்ன பலன்? மணிமுடி தரித்து மன்னனாக இருந்து நாட்டை நீயே ஆண்டு கொண்டிரு. வேறு நான் என்னப்பா சொல்ல முடியும்? தாயே, மன்னனாக இரு என்று சொல்வதை விட ஆண்டு மடிந்து மண்ணோடு மண்ணாகிவிடு என்று சொல்லுங்கள். மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிறேன். அண்ணன் இல்லாத அயோத்தி எனக்கதற்கு? அவர் அமர வேண்டிய அரியாசனத்தில் யார் அமர்வது? இப்போதே புறப்படுகிறேன். புகழுக்குரிய முதல்வரிடத்திலே கெஞ்சி கேட்டு பூமி வாரத்தை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தஞ்சமடைகிறேன். மறுத்தால் என் உயிரை அவர் பாதத்தடியிலேயே மாய்த்துக் கொள்கிறேன். பரதா, தற்குணம் படைத்த அம்மையே, எனக்கு தாய் என்று பிறந்த சாகசக்காரி சதி செய்து விட்டாள் அம்மா, சதி செய்து விட்டாள். பரதா, உன் தாயை தப்பாக பேசாதே. விதி அவள் ரூபமாக வந்து விளையாடி விட்டதப்பா. அம்மா, அளவுக்கு மீறிய பொறுமையை கையாளுகிறீர்கள் நீங்கள். என்னால் அப்படி இருக்கவே முடியவில்லை. இனி நாழியை கழிக்கவும் நான் விரும்பவில்லை. உத்தரவு கொடுங்கள். தர்மத்தின் தலைவரிடம் சென்று தரணியாள கூட்டி வருகிறேன். பரதா, தமையனுக்குற்ற தம்பி நீ, நானும் வருகிறேன். மன்னனை பிரிந்து எனக்கு உன் அண்ணனை பார்த்தால் தான் ஆறுதல் அடையும். நல்லது தாயே. அண்ணா, குருசுவாமியும் அமைச்சரும் தங்களை காண வருகிறார்கள். வருகிறேன் தாயே. ராமனின் ராஜ்யம் வந்துவிட்டதென்ற உற்சாகத்தில் வானத்திலே பறக்கும் அயோத்தியின் சூரிய கொடியும் நிமிர்ந்து பார்த்து அகமகிழ்ச்சி அடைய வேண்டிய பரதன் செயலற்று தலைகுனிந்து பூமியை பார்க்கும் காலமும் வந்துவிட்டதா? ஐயனே, தலை நிமிர்ந்து பேசும் தன்மையிலே பரதன் இல்லை. பாவமேது மறியாவிட்டாலும் பழிக்கு காரணமாயிருப்பவன் பரதனே என்று பாரோர் இகழ்வதை காதால் கேட்ட பிறகும் உங்களை பார்த்து பேசும் முகம் எனக்கு எங்கே இருக்கிறது சுவாமி? உள்ளத்திலே களங்கமில்லாதவனே, உன்னை புரிந்து கொள்ளாமல் உன் அன்னை வரத்தை கேட்டு ஊராரின் சாபத்தை சம்பாதித்துக் கொண்டாள். அன்னை செய்த தவறுக்கு நீ என்ன செய்வாய்? சுவாமி, அன்னை என்று அவளை இனியொரு முறை என்னிடம் சொல்ல வேண்டாம். அண்ணா, குருதேவா, சிந்தை கலங்கி நிற்கும் பரதண்ணாவிடம் நடந்த செய்தியை பற்றி இனியும் பேச வேண்டாம் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பரதா, நடந்ததை மற. உன் வரவைத்தானப்பா எதிர்நோக்கி இருந்தோம். இனி நடக்க வேண்டியது என்ன? நீயே சொல்லு. அப்பாவின் ஆவியும் அன்னை கோசலாதேவியின் மனமும்
அயோத்தி மக்களின் உள்ளமும் சாந்தி அடைய வேண்டுமானால் அண்ணன் ராமனை உடனடியாக அழைத்து வந்து அயோத்திக்கு மன்னனாக்க வேண்டும். இல்லை, நானும் அந்த இடத்திலேயே மடிந்து மண்ணோடு மண்ணாகிவிட வேண்டும். இதுதான் சுவாமி என் இறுதியான முடிவு. சத்தியம் தவறாத சக்கரவர்த்திக்கு பிறந்த மைந்தர்களில் நீயும் ஒருவன் தானே. சன்மார்க்கம் உன்னிடமும் இருப்பதை பற்றி எவருமே ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் உன் அண்ணன் அயோத்திக்கு வருவானா? நான் அழைக்கிறேன் சுவாமி, நான் அழைக்கிறேன். நான் அழைத்தால் என் வார்த்தையை ராமண்ணா தட்டவே மாட்டார். சரி, உன்னிஷ்டம். நாங்களும் வருகிறோம். அமைச்சரே, ரகுநாயகனை அழைத்து வர தாங்கள் புறப்படுகிறீர்கள் என்ற செய்தியை உடனே நாடெங்கும் தெரிவித்து விடுகிறேன். பரதா, மிகவும் வருந்தக்கூடிய விஷயம் உண்டு. சொல்ல எனக்கே சங்கடமாய் இருக்கிறது. என்ன சுவாமி? உன் தந்தையார் 4 பிள்ளைகளை பெற்று வளர்த்து பெருமையோடு வாழ்ந்தும் கூட அவர் மரணப்படுக்கையிலே உயிர் விடும்போது உரிமையோடு கொள்ளி வைக்க ஒரு மகனும் அருகில் இல்லையப்பா. ஐயோ, கேட்க முடியாத, தாழ முடியாத செய்தி சுவாமி. பரதா, வருந்தாதே. அவர் சடலத்தை எண்ணெய் கொப்பரையில் இட்டு வைத்திருக்கிறோம். அவருக்கு செய்ய வேண்டிய இறுதிச் சடங்குகளை முடித்தபின் முதல்வனை அழைக்கப் போகலாம். ஐயனே, மறந்து விட்டீர்களா? என்ன சுமந்திரரே? சக்கரவர்த்தியார் சாகும் தருணத்தில் கைகேயி தேவி மீதுள்ள ஆத்திரத்திலே நான் இறந்த பிறகு கைகேயும் அவள் வயிற்றில் பிறந்தவனும் என் சடலத்தை தீண்டவே கூடாது என்று. ஐயோ தந்தையே, தந்தையே, அதற்கும் நான் அருகதையற்றவனாகிவிட்டேனா? பரதா, வருந்தாதே. சத்துருக்கரன் ஈமச் சடங்குகளை செய்யலாம். சொன்ன சொல்லை காப்பாற்ற உயிர் விட்டார் மன்னவர். தாய் தந்தையர் கட்டளைக்காக பட்டத்தை துறந்து காடு சென்றார் முதல்வர். தமையன் மேல் உள்ள பாசத்தால் தவக்கோலம் பூண்டு அண்ணனுக்கு தொண்டு செய்ய புறப்பட்டான் தம்பி லட்சுமணன். அப்பாவின் இறுதிக் கடன்களை முடிக்க உரிமை உள்ளவனாக இருக்கிறான் தம்பி சத்ருக்கணன். பாதி கைகேயி வயிற்றில் பிறந்த ஒரே ஒரு குற்றத்திற்காக எதற்குமே பிரயோஜனமில்லாத சாகாத நடைப்பிடமாக இருக்கிறான் பாதி பரதன். இதைவிட ஒருவருக்கு கொடிய தண்டனை வேறு என்ன சுவாமி வேண்டும்? வேறு என்ன வேண்டும்? உன் துக்கம் எல்லோர் மனதையும் கலக்குகிறது. கவலைப்படாதே. வா. அண்ணா, அண்ணா, பதற்றமுடன் வந்திருக்கிறாயே, என்ன தம்பி? பகைவன் வருகிறான். பகைவனா? பாராளும் பொறுப்பை அந்த பாவிக்கே விட்டு வந்த நன்றியை கூட மறந்து வருகிறான். அண்ணா, விவரமாக சொல்லப்பா. பரதன் படை திரட்டிக் கொண்டு போருக்கு வருகிறான். உத்தரவு கொடுங்கள். சத்துருக்களை எல்லாம் சாகடித்து விட்டு சகோதர துரோகியை ஒழித்து கட்டுவிட்டு சத்தியத்தில் நிலைநாட்டுகிறேன். தம்பி, சத்தியத்தை நிலைநாட்டுபவனுக்கு சாந்த குணமல்லவா தேவை? அதற்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லையே. போருக்கு வரும் பரதன் என்னோடு தானே வருகிறான். நான் பார்த்துக் கொள்கிறேன். அந்த பண்பு கெட்ட பரதன் மார்பிலே உங்கள் அம்பு கூட பாயக்கூடாதுன்னா. தம்பி, சொல்லம்பை வீசாது. மனவேதனை புண் ஆறவே ஆறாது. இளையவரே, நன்றி மறந்த ஒருவர் உங்கள் 4வரில் சகோதரராய் பிறந்திருக்கவே மாட்டார். ஐயன் மேல் நீங்கள் அன்பை அதிகமாக செலுத்தி விட்டதா பார்ப்பவர்கள் எல்லாம் உங்களுக்கு பகைவராகவே தெரிகின்றனர். அன்னையே, அண்ணாவின் வாயால் ஒருவனை பொல்லாதவன் என்று சொல்லவே மாட்டார். ஆனால் என்னால் அப்படி இருக்கவே முடியாது. காருண்ய வள்ளல் என் அண்ணலுக்கு தீங்கு செய்ய நினைக்கும் புல்லர்களை தீர்த்து கட்டினால் தான் என் உள்ளம் சாந்தி பெறும். தம்பி, ஆத்திரப்படாதே. அவனியை வெல்லும் அபார சக்தி உன்னிடம் உள்ளதென்பதை நான் நன்கு அறிவேன். ஆயினும் பரதன் பண்பின் பிறப்பிடம், அன்பின் இருப்பிடம் அப்பா அவன். அவனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ஜானகி, இவர்கள் இருவரும் என் மேல் கொண்டிருக்கும் அன்பின் விதத்தை சற்று விளக்கமாக சொல்லு. எனக்கு என்ன தெரியும் சுவாமி? தெரிந்ததை ஒரு முறை சொல்லேன். இவரையும் வருபவரையும் உங்கள் எதிரில் நிறுத்தி எந்த விதமான காரணத்தையும் கூறாமல் ஒரு அக்னி குழியை காட்டி இருவருமே இதில் விழுந்து இறந்து விடுங்கள் என்று நீங்கள் ஒரு உத்தரவு போட்டீர்களானால் இவர் அக்னியில் விழுந்து சாகும்படியாக நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்டு தெரிந்த பின்பு விழக்கூடியவர். அவரென்றாலோ நீங்கள் சொன்னவுடனேயே விழுந்து இறந்து விடக்கூடியவர். லக்ஷ்மணா, அன்னை தந்தை அகிலம் யாவும் நானே என்று சதா தியானிக்கும் பரதன் என் மீது படையெடுத்து வரவே மாட்டான். அன்னையும் பிதாவுமாகி அறிவூட்டுமாசானாகி அவனியிலல் தெய்வமாகி என்னுடற்பிறப்பாகி என் உயிர்க்குயிராகி
இருந்ததை மறந்ததேனோ உன்னரும் தம்பிதான் தாங்குணா பழியேற்று உள்ளமே நோகும் வண்ணம் மண்ணாளும் பாரத்தை வைத்து நீ வனத்துக்கே வந்ததும் நியாயந்தானோ என் மனமறியாயோ என் அருள் தமையனே என்னை நீ பிரிந்த போதும் உன்னை நான் பிரிவேனோ பிரிந்துயிர் வாழ்வேனோ உன்னை நான் பிரிவேனோ பிரிந்துயிர் வாழ்வேனோ உத்தம ராமச்சந்திரா ஏன் பிரிந்தீர் என்னை ஏன் பிரிந்தீரோ ஏன் பிரிந்தீர் என்னை ஏன் பிரிந்தீரோ இந்த வேதனை நான் இனி தாளேன் இந்த வேதனை நான் இனி தாளேன் ராமா ராகவா ராமா ராகவா அருமை ராமா ராகவா அருமை ராமா ராகவா என் அருமை ராமா ராகவா அருமை ராமா ராகவா 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 அண்ணனே என் ஆருயிரே மன்னர் மன்னவர் பெற்ற மாணிக்கமே கோசலை பெற்ற கோமகனே அவனையில் சகோதரர்கள் எவருக்குமே கிடைக்காத அருகுணமுள்ள தமையனே அன்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் காட்ட பிறந்தவரே அயோத்தியின் தெய்வமே மக்கள் அனைவருமே கவலைப்பட பெற்றவர்கள் அழுதழுது துக்கமுற விட்டு விட்டு முற்றும் துறந்த முனிவரைப் போல் காட்சியளிக்கவா எங்களுக்கெல்லாம் முதல்வராக வந்து பிறந்தீர் அண்ணா அண்ணா அப்பாவுக்கு நாம் 4 புத்திரர்கள் பிறந்தோம் ஆனால் உடல் 4 உயிர் 1 என்று அடிக்கடி சொல்வீர்களே இப்போது அதிலிருந்து என்னை மட்டும் நீக்கி விட்டீர்களா அண்ணா என்னை மட்டும் நீக்கி விட்டீர்களா தம்பி தம்பி தன்மையுள்ள பரதா உண்மைக்கு உறைவிடம் நீ வருந்தாதே வருந்தாதே பரதா என் பிரிவு உன் இதயத்தை வாட்டும் என்று எனக்கு தெரியாதா ஆயினும் அன்னை தந்தை கட்டளைப்படி நான் நடக்க வேண்டாமா நீ அறியாததா அன்பு சகோதரா என்னை பிரிந்து துயரப்படும் தந்தைக்கு நீ தேர்தல் சொல்வாய் உன்முகம் பார்த்து அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்றுதானே ஒவ்வொரு நாழிகையும் என் மனதை திடப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் நீயும் என்னைப் போலவே வந்திருக்கிறாய் பிள்ளைகள் அனைவரையுமே பிரிந்து விட்டால் பெற்ற தகப்பன் மனம் என்ன பாடுபடும் அவரை தனியே தவிக்க விட்டு நீ இப்படி வரலாமா சொல் தம்பி சொல் அப்பா நலமா அன்னையார்கள் சௌக்கியமா சொல் தம்பி அண்ணா தம்பி அண்ணா அடிபட்ட பச்சை குழந்தை பார்ப்பவர்களை எல்லாம் கண்டு அழுவதைப் போல என் பிரிவை நினைத்து நினைத்து அழுகிறாய் நீ துக்கப்படுவதை காண என் மனம் சகிக்குமா சொல் தம்பி அப்பா நலத்தை சொல் இந்த கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்ல போகிறேன் அப்படி நான் என்ன கேட்டேன் தம்பி அப்பா நலத்தை கேட்டேன் தாங்கள் பிரிந்த பிறகு அப்பாவிற்கு அயோத்தியில் நிம்மதி கிடைக்குமா விவரமாக சொல்லப்பா எனக்கு தாய் என்று பிறந்த நச்சரவம் 2 வரம் என்ற விஷத்தை அப்பாவின் மீது கொட்டி அவர் ஜீவனான ராமனை பிரித்து என்ன சொல்லுகிறாய் தம்பி தாங்கள் நாட்டை விட்டு வந்த பிறகு அப்பாவின் ஆவி அவர் கூட்டை விட்டு போய்விட்டது அப்பா தந்தையே அப்பா அப்பா உலகிலே பிள்ளைகள் பெற்றவர்களை வாழ வைக்க பிறப்பார்கள் என்றால் நான் உங்களை சாகடிக்க பிறந்து விட்டேன் அப்பா சாகடிக்க பிறந்து விட்டேன் அப்பா அப்பா புத்திர பாசத்தின் முடிவு உங்களை மரணவாசலுக்கு அழைத்துச் சென்று விட்டதா தந்தையே எங்களை பெற்றெடுத்த பிதாவே என்று நாங்கள் 4 இனி யாரையப்பா அழைப்பது இனி யாரையப்பா அழைப்பது ராமச்சந்திரா குருதேவா என்னப்பா நீயும் உலகமறியாதவன் போல் பேசுகிறாய் பிறந்தான் இருந்தான் இறந்தான் இந்த முடிவு எல்லோருக்கும் தெரிந்தது மனுநீதிகளை கற்ற நீயா மனிதன் இறப்பிற்கு வருந்துவது
ராமன், உன்னால் உன் தந்தை உயிர் துறந்தார் என்று நீ வருந்துவதும் தவறு. அவர் புத்திர சோகத்தால் தான் முடிவடைவார் என்று 300 நாளில் முனிவரின் சாபம் ஒன்றுண்டு. அதன்படி பெரியோர் வாக்கு பலித்தது. வருவது வந்தே தீரும். கவலை ஒழி, எழுந்திரு. உன் தந்தைக்கு செய்ய வேண்டிய ஈமச் சடங்குகளை நிறைவேற்று. புறப்படு. தம்பி, தந்தையார் தரணியாளும் பொறுப்பை உனக்கு தந்து மறைந்து விட்டான். நீ பட்டத்தை சூட்டி ஆள்வதை கூட பார்க்க கொடுத்து வைக்காத இந்த துர்பாகியன் எதிரே சடைமுடி தரித்து வந்திருக்கிறாயே, இது முறையா? செழிப்புற்று உன் ஆட்சி நடக்க வேண்டும் என்று சதா சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். நீயும் என்னைப் போலவே வந்திருக்கிறாயே, ஏனப்பா இந்த கோலம்? மறந்துவிட நடந்தவை யாவற்றையும். மகுடமேற்று மன்னனாக நீ அண்ணா, மனுநீதிப்படி ரகுவம்சத்திலே முதல்வனுக்குத்தான் பட்டம் என்ற சட்டத்தை மாற்றினான் பாவி பரதன் என்ற பழி சொல்லை நான் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டுமா? சமுத்திரத்தின் நீரை எல்லாம் ஒரு ஏரிக்குள் அடக்க முடியுமா? தாங்கள் ஆள வேண்டிய அயோத்தியை நான் ஆள முடியுமா? அன்னை தந்தை இளையவன் ஆளவும் முதல்வன் காடேகவும் கட்டளையிட்டிருக்கிறார்களே, அதை மறந்தாயா? பிதுர்வாக்கியத்தை நிறைவேற்றுவதுதானே பிள்ளைகளின் கடன். அண்ணா, எனக்கு தாய் என்று வந்த அந்த அக்கிரமக்காரி வரதா தவறு. மாதா பிதா என்றால் அதற்கு மேல் சிறந்தவர் இந்த அகில உலகத்தில் எவருமே இல்லை. அன்னையை நிந்திக்கலாமா? மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். அண்ணா, என் தாய் எனக்கு கொடுத்த பட்டத்தை உங்கள் பாதத்தடியிலே சமர்ப்பிக்கிறேன். புறப்படுங்கள். அண்ணன் அரியாசனத்தை அமர்வதைக்கான அயோத்தியை ஏங்கி நிற்கிறது. அண்ணா, அதை பாருங்கள். நான் தங்களை காணப் போகிறேன் என்று பறை அறிவித்ததும் பச்சை குழந்தைகளுக்கு பால் கூட கொடுக்காமல் என்னை தொடர்ந்து வந்த தாய்மார்கள் எத்தனை, உழுது பயிரிடும் உளவாளிகள் எத்தனை, அவர்கள் என் பின்னே வருவதைக் கண்டு என்னவோ ஏதோ என்று அலறி அடித்துக் கொண்டு அவர்களுக்கு பின்னே ஓடி வந்த ஆடு மாடு கண்டுகள் எத்தனை, கோலூன்றி நடந்து வந்த பாட்டிமார்கள் எத்தனை, கிழவர்கள் எத்தனை. இவர்களுக்கெல்லாம் என்ன பசியா, பஞ்சமா, பட்டினியா அவர்களை பீடித்தது? பிஞ்சேன் அவர்கள் முகத்தில் அருள் இல்லை, உற்சாகம் இல்லை, ஆனந்தம் இல்லை. எல்லாவற்றுக்கும் காரணம் என் அண்ணன் அயோத்தியில் இல்லை, அவர் அரசாளவில்லை. அண்ணா, எனக்காக இல்லாவிட்டாலும் இந்த நாட்டு மக்களுக்காக வந்து தாங்கள் வந்து மணிமுடி ஏற்றுக் கொள்ளத்தான் வேண்டும். தம்பி, ஆளும் பொறுப்பை நீ எனக்கு தந்தாலும் 14 ஆண்டு ஆரண்யவாசம் செய்ய வேண்டும் என்று அன்னையார் மற்றொரு கட்டளை இட்டிருக்கிறார்களே, அதை நான் நிறைவேற்ற வேண்டாமா? இளையவனே, லட்சுமணா, நீ சொல்லப்பா. என்னுடைய நிலையில் நீ இருந்தால் என்ன செய்வாய்? பதில் சொல். ஏன் மௌனம் சாதிக்கிறாய்? தாயே சீதா, நீங்களாவது சொல்லுங்கள். நீங்கள் இருவரும் அரண்யத்திலே வசிக்க, நான் மட்டும் அரண்மனையில் வசிப்பதா? நீங்கள் இருவரும் காய் கனி கிழங்குகளை உண்டு வாழ, நான் மட்டும் அரசுயோடு உண்பதா? நீங்கள் இல்லாத அயோத்தி எனக்கு எதற்கு? பதில் சொல்லுங்கள் தாயே. ஐயோ, நீங்களும் மௌனம் சாதிக்கிறீர்களே. அண்ணா, எனக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லுங்கள். இல்லாவிட்டால் என் உயிரை உங்கள் பாதத்தடியிலேயே ஏற்றுக்கொள்ளுங்கள். தம்பி, தம்பி, ஒரு சுவாமி, இதையெல்லாம் பார்த்துக் கொண்டு நீங்களும் மௌனம் சாதிக்கிறீர்களே. வரதா, பிடிவாதம் செய்யாதே. உன் அண்ணன் கைகேயி கட்டளைப்படி முதலில் ஆரண்யவாசம் முடிக்கட்டும், அதன் பின் உன் விருப்பப்படி அரசாளட்டும். ஒரு சுவாமி, இதையெல்லாம் பார்த்துக் கொண்டு நீங்களும் மௌனம் சாதிக்கிறீர்களே. வரதா, பிடிவாதம் செய்யாதே. உன் அண்ணன் கைகேயி கட்டளைப்படி முதலில் ஆரண்யவாசம் முடிக்கட்டும், அதன் பின் உன் விருப்பப்படி அரசாளட்டும். அதுவரையில் அயோத்தியில் உன் பொறுப்பில் யாவும் நடக்கட்டும். சுவாமி, அண்ணன் சொல்வதைத்தானே தாங்களும் சொல்கிறீர்கள். பரதன் அரசாண்டான் என்ற பழியை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். வரதா, நீ ஆட்சி செலுத்தாவிட்டால் அயோத்தியின் அரசாங்கம் நடந்துதானே தீர வேண்டும். அதற்கு நீயே ஒரு முடிவு சொல்லு. சொல்கிறேன் சுவாமி, சொல்கிறேன். ஆனால் 14 வருடம் வரை என் நாட்டுக்குள் நான் நுழையவே மாட்டேன். நாட்டு எல்லையிலே என் அண்ணனைப் போலவே நானும் இருப்பேன். 14 வருடம் முடிந்து என் அண்ணன் வராவிட்டால் அந்த கணமே என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். அதுவரை அயோத்தியை அவர் பாதுகையே ஆளட்டும். அண்ணா, இதை கூட தாங்கள் மறுத்து விடுவீர்களா? தம்பி, சரித்திரம் கண்டறியாத சகோதரனே, இப்பரத கண்டத்தில் எவர் பெயர் மறைந்தாலும் உன் புகழ் அழியாது. என் தாயகமே, தலை வணங்குகிறேனடா உன் தன்மையைக் கண்டு, தலை வணங்குகிறேனடா உன் தன்மையைக் கண்டு. பாதுகையே பாதுகையே
பாதுகையே துணையாகும் என்னாலும் உன் பாதுகையே துணையாகும் என்னாலும் உன் பாதுகையே துணையாகும் பூவுலகெல்லாம் போற்றிடும் தேவா பூவுலகெல்லாம் போற்றிடும் தேவா பாதுகையே துணையாகும் என்னாலும் உன் பாதுகையே துணையாகும் நீதியும் நேர்மையும் நெறியோடு இன்பமும் நிலவிடவே எங்கள் மனத்துயர் மாறவே நீதியும் நேர்மையும் நெறியோடு இன்பமும் நிலவிடவே எங்கள் மனத்துயர் மாறவே பாதுகையே துணையாகும் என்னாலும் உன் பாதுகையே துணையாகும் உனது தாமரை பதமே உயிர் துணையாகவே மனதினில் கொண்டே நாங்கள் வாழுவோம் இங்கே ராமா 14 ஆண்டும் உந்தன் பாதுகை நாட்டை ஆளும் அறிவோடு சேவை செய்ய அருள்வாயே ராமா தயாளனே சீதாராமா சாந்தமூர்த்தியே ராமா சர்க்குணாதிபா ராமா சர்வரட்சகா ராமா தயாளனே சீதாராமா தந்தை சொல்லை காக்கும் தனையனான ராமா தவசி போல காணிலே வாசம் செய்யும் ராமா தத்துவவேத ஞானியும் பக்தி செய்யும் ராமா சத்ய ஜோதி நீயே நித்யனான ராமா சத்ய ஜோதி நீயே நித்யனான